ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 மலையாளத்தில் வெளியான லவ் ஃபுல்லி யுவர்ஸ் வேதா படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பெரிய சாங் பாடுறாங்க. அந்த சாங் ரொம்ப வைரல் ஆகுது. இதை பார்த்து பெரிய பெரிய டிவி நிறுவனம் இவங்களை பார்த்தா ஹையர் பண்ண பார்க்குறாங்க. ஹையர் பண்ணுறதுக்கு ஒப்புதல் அளிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க பாடின பாட்டு பார்த்தா வேற ஒருத்தருடைய கவிதைகள்லேருந்து காப்பி அடிச்சு அப்படின்ற மாரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறாரு. இதன் காரணமாக அந்த டிவி ஷோக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ உங்களை நாங்கள் ஹையர் பண்ணுறோம், பட் நீங்கள் இது உங்களுடைய ஓன் ஸ்டோரி தான் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு இந்த கதையை யார் எழுதுனாங்க, இந்த சாங்கை யார் இதுக்கு முன்னாடி எழுதுனாங்களோ அவங்கள போயிட்டு ஒரு கண்டுபிடிச்சி என்ஓசி வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி இந்த கவிதையை யார் எழுதுனாங்களோ அவங்கள தேடி இவங்க போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த பார்க்குறாங்க, அந்த பொண்ணை போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த கவிதை எழுதுனது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கவிதைக்கான ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் பொறுத்த வரைக்கும் காலேஜில் கொண்டு போகிறாங்க. காலேஜில் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் தான் அந்த கவிதை எழுதுனது. அவங்களுக்கு பார்த்தோம் ரொம்பவே காலேஜில் ஒரு ஆசிரமத்தை வளர்ந்துவாங்க. தனியான பொண்ணு, சைலண்ட்டாக இருப்பாங்க, கவிதை எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்படி நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் காலேஜில் பார்த்தோம் ஒரு யூனியன் சேர்மேனாக இருப்பார். ஸோ காலேஜில் என்னமான பிரச்சனை இருந்தாலும் இவர் தான் சால்வ் பண்ணி வைப்பார். ஹீரோக்கான வேலை இதுதான். ஸோ அந்த சமயத்தில் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு கவிதை எழுதுவதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறாரு. இதனால் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சி போது 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அதேமாரி அந்த காலேஜில் பார்த்தா பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. அதையும் இவர் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ கடைசியாக அந்த ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, ஹீரோவும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த என்ஓசி காப்பியை வாங்குற சாக்கில் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை மொத்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. இது முழுக்க ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற மொத்த ஸ்டோரி தான் கதை படமே இருக்க போது. ஒரு பார்த்தா ரொமான்ஸ் ட்ராமா திருநலே சொல்லலாம். ஸோ அந்த முழுக்க காலேஜ் சம்மந்தப்பட்ட ஓரியன் படம் தான். இந்த ஹீரோ அந்த காலேஜில் பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதாவது காலேஜில் பார்த்தா பழங்காலத்து மரங்கள்லாம் இருக்குதுங்க. மரங்கள் எல்லாமே இருக்குது. அதை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதை காலேஜில் இருக்கவங்க எல்லாமே எதுக்குறாங்க. ஹீரோவும் சேர்ந்து எதுக்குறாரு. ஸோ கடைசியாக அவருக்கு என்ன ஆச்சு, அந்த மரத்தை உண்மையிலே வெட்டினாங்களா இல்லையா, ஸோ இதான் மொத்த ஸ்டோரி. ஸோ கடைசியாக அந்த பொண்ணு இந்த கதையை கேட்டு அந்த என்ஓசி காப்பியும் வாங்கிட்டு போயிட்டு அந்த இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதாங்க மொத்த ஸ்டோரி. ஸோ ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இன்னும் பெட்டராக கொண்டு போயிருக்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டோரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்லோ ரன்னர் ஸ்டோரி தான். ஸோ மலையாள மூவி எப்பயும் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் போயிருக்கு. பட் இது கடைசி வரையும் ஸ்லோவாக தான் படம் போச்சு. அந்தளவுக்கு த்ரில்லிங்காக ஒன்றும் இல்லை. பட் ஒன் டைம் டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பெட்டராக நல்லா கொண்டு போயிருக்காங்க. இன்னும் பெட்டராக கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் பரவாயில்ல, டீசனான மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.